சேக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களை பரத் பேசிட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு அரசியல் அப்படின்னா இப்பொழுதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு கட்சி ஆதரவா நம்ம பேசினா மட்டும்தான் அது அரசியல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கட்சியும் சாராம நம்ம பேசக்கூடிய விஷயங்களை அவங்களால ஏத்துக்க முடியல. நம்ம மேல ஏதாவது ஒரு சாயம் பூசணும் அப்படின்னு ரொம்ப திட்டமிட்டு சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. பல நேரங்களில் எனக்கு கோபம் வருது. நான் கோவப்பட்டு பல காணொளிகளை போட்டிருக்கேன். பட் இன்னைக்கு அது வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே மாற்றம் அப்படின்னா அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். சத்தியமாக சொல்கிறேன், யார் வந்தாலும் இங்கே மாற்றம்ங்கிறது உருவாகாது. இன்னைக்கு என் ஊர், என் தொகுதி அது நல்லா இருக்கணும்னு எங்கள் ஊர்லேருந்து என் தொகுதியிலேருந்து ஒரு 100 பேர் ஒன்று சேர்றோம் அப்படின்னா அதுதான் மாற்றம். 234 தொகுதியும் நம்ம எல்லாரும் ஒரு 100 பேர், குறைஞ்சது ஒரு 50 பேர், ஒரு தொகுதிக்கு ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தாதான் இங்கே மாற்றம்ங்கிறது ஏற்படும். திமுக அப்படின்ற ஒரு கட்சி குடும்ப கட்சி, அதிமுக அப்படின்ற கட்சி கொத்தடிமைகள் கட்சி. இந்த பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் அப்படின்றது அவங்க மொழி ரீதியாக அவங்க ஒரு இனவெறியை தூண்டக்கூடிய ஒரு கட்சி. இப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்ம இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். தாவேகா அப்படின்ற கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததை நான் வரவேற்கிறேன். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முதல் தடவையாக அதிகாரம் தான் கைக்கு ரொம்ப எளிதாக கிடச்சிருச்சு விஜய்க்கு. இந்த சூழலில் தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சகட்டு மேனிக்கு ப்ரொசீஜர் தெரியாமல் அந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தினுடைய மரபு என்னங்கிற ஒரு விஷயம் புரியாமல் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க. தொழில்துறை அமைச்சர் இங்கே முதலீடுகளை ஈர்க்கணும்னா ரீல்ஸ் போட்டால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அந்த சைடு மீன்வளத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்கிறாரு மீனவர்களை விட்டுற மாட்டாங்க. ஐ திங்க் எனக்கு ஸ்ரீகாந்த் எந்த துறை அமைச்சரும் கூட எனக்கு தெரியல, அதான் உண்மை. அவர் சொல்கிறாரு, அரிதினும் அரிது மானிடராய் பிறப்பதும் அரிது, அதுலேயும் மிகப்பெரிய அரிது தளபதிக்கு நண்பனாய் பிறப்பது அரிது அப்படின்னு ஒரு லைன் கோட் பண்ணுறாரு. எனக்கு புரியல, சத்தியமாக சொல்கிறேன். அவையார் இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. இந்த சமுதாயத்தை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு அதிமுகனுடைய ஒரு தொண்டர், ஒரு நிர்வாகி, அவர் தீக்குளிச்சு இறந்து போயிருக்காரு. கொடுமையான சாவு. அவர் அதுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. என்னென்னு, இன்னைக்கு அதிமுக பிளவுபட்டிருக்கு, எனக்கு ரொம்ப மனவேதனை அளிக்குது, என்னுடைய இறப்பிலாவது நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டு இறந்து போகிறாரு. இந்த சைடு திமுக நாங்கள் ஜென்சி எல்லாம் ஒன்று சேர்க்குறோன்னு சொல்லி ஜென்சி மாநாடு ஒரு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. அது மாநாடு இல்லை, ஆக்சுவலாக சின்ன ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. மீண்டும் வருவோம் அப்படின்னு ஒரு தலைப்பில் அவங்க நடத்துகிறாங்க. அதுலேயுமே அவங்க ப்ரௌட் கொத்தூஸ் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க, வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. யாருமே கொத்தடிமை அப்படின்றத பெருமைப்பட மாட்டாங்க. பகுத்தறிவுனா என்ன, பெரியார் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரு, சுயமரியாதைன்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு ஆமாப்பா நாங்கெல்லாம் கொத்தடிமை தான், அது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த அரசியல் களம் மாறி இருக்கு. சுயமரியாதையை விட்டுட்டோம். சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். தன்மானங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். இங்க மக்களுக்கான அரசியலை நம்ம யாரும் பேசல. இன்னைக்கு தமிழ் தேசியம் சொல்லி பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி இந்த தேர்தலில் தோத்துருச்சு. ஆமா தோத்துருச்சு. ஆனா அந்த அந்த கட்சியை எப்படி திரும்ப ஃப்ரேம் பண்றாங்க, நீங்க முட்டை தானே, ஜீரோ தானே, பூஜ்ஜியம் தானே அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் அவங்கள பிளேம் பண்றாங்க. அவங்க ஜீரோவாக இருந்துட்டு போட்டுங்க. ஆனா அவங்க தமிழ்நாட்டில் பண்ண போராட்ட வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த காலகட்டத்தில், நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் அவங்க பண்ண போராட்டங்கள் எவ்வளவோ இருக்கு. திமுக ஒன்றும் சாதாரண கட்சி இல்லை. அண்ணா உருவாக்கும் போது எனக்கெல்லாம் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா மாதிரியான ஒரு தலைவர் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அந்த பூமியில் பிறப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அதிமுக திமுக போன்ற 2 கட்சிகளும் 50 வருஷமா இவ்வளோ ஸ்ட்ராங்காக அரசியல் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் அண்ணா உருவாக்கி வைத்த அந்த இளைஞர்கள் தான். இன்னைக்கு அந்த இளைஞர்கள்லாம் வயசாயிடுச்சு. இன்னைக்கு அந்த திமுக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க, ஐயா இன்பநிதி ஐயா வந்தாதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நார்மலைஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றாங்க, ஊழலை நார்மலைஸ் பண்றாங்க. இங்கே அரசியல் அப்படின்னா சாக்கடை அப்படின்னு
ஒரு ஒரு பொது பிம்பத்துல கட்டமைக்கப்பட்டு யாருமே அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல்ல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தள்ளி இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் சினிமா மோகத்துல இருக்காங்க. சினிமா மோகத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் காலேஜ்ல நமக்கு தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அங்க அரசியல் பேசணும் அப்படின்னு நமக்கு இல்லை. நம்ம எல்லாரும் சோசியல் சயின்ஸ் சொல்லி சமூக அறிவியல் சொல்லி ஒரு பாடத்திட்டத்தை படிக்கிறோம். அந்த சமூக அறிவியல்னா என்னங்கிற ஒரு பேசிக்க கூட ஸ்கூல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. வரலாறு அப்படின்னு பதிவு கொண்டு போயிடுவாங்க. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இதான்ப்பா உங்களுக்கு வந்து சோசியல் சயின்ஸ்ன்னு கிளம்பி போயிடுறாங்க. அது இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தேவை தெரியுமா? அந்த தேவையை நம்ம இந்த குழந்தைகளுக்கு, இந்த இளைஞர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்காதது தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தடுமாற்றம். இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்ததுல எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனா விஜய் ஒரு கூட்டத்தை, ஒரு கல்ட்டு கும்பலை உருவாக்கி கொண்டு வந்திருக்காருல்ல, அதுதாங்க ஆபத்து. எல்லாமே இங்க சரிதான், விஜய் என்ன பண்ணாலும் சரிதான்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கல்ல, இது பேராபத்துங்க. நான் இப்பயும் சொல்றேன், விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்களை, அவருடைய தொண்டர்களை அரசியல் படுத்தணும். இன்னும் இந்த கல்ட்டு கும்பலை அரசியல் படுத்தாம அவர் விட்டுட்டாரு. இன்னும் விஜயே வந்து அரசியலை கத்துக்கல. இப்பவும் சொல்றேன், விஜய் முதலமைச்சர். ஆனா அந்த தாவேக்கா இன்னைக்கு ஆட்சி அமைப்பதற்கு முதல் போட்ட ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, ஆதவர்ஜுனா. இன்னைக்கு அவரு தான் பவர் பாயிண்ட். அவர் தான் இன்னைக்கு பவர் பாயிண்ட். இந்த பக்கம் செங்கோட்டையன் என்கிட்ட பிரஸ் மீட்டு, அதுல வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, என்ன சார் விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன சார் அப்படின்னா, இருங்க அப்படின்றாரு. திரும்ப கேள்வி கேட்டா, என்ன யாரை எழுதி கொடுத்து வந்து பேசுறீங்களா அப்படின்றாரு. எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆதவர்ஜுனா சொல்றாரு, விவசாயத்தை விட விளையாட்டு கடுமையான ஒரு விஷயம்னு. உண்மைக்கு சொல்றேன், 2020ஓட என் கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் வேலை இல்லை. ஒரு 1.5 வருஷம் கிட்ட வேலை இல்லை. எனக்கு வேலை இல்லாத சூழல்ல நான் வீட்டில் என்ன பண்ணுவேன்? விவசாயம் தான். எங்கள் அப்பாவோட சேர்ந்து விவசாயம் தான் பண்ணேன். நான் ஒன்றும் பெரிய விவசாயி, எனக்கு விவசாயத்தில் அது தெரியுது அப்படிலாம் இல்லை. ஒரு நிலத்தை பக்குவப்படுத்துறதுக்கு அந்த மண் அடிப்பாங்க, வரப்பெல்லாம் வெட்டி மண் அடிப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அட்லீஸ்ட் நெல்பயிருக்கும் கலைக்கும் என்ன வித்தியாசமாக உங்களுக்கு தெரியுமா? அதை கண்டுபிடிக்க தெரியுமா? அந்த வேறுபாடு உங்களுக்கு தெரியுமா? டேங்க்ல மருந்து ஏற்றி எங்கள் அப்பா கொடுத்துரு, தோளில் வச்சுட்டு அடிச்சுட்டே போகணும். நல்ல வேலை அது கொஞ்சம் இந்த மிஷினாக இருக்கிறதுனால போகுது, இல்லாட்டி இந்த கையில் அடிச்சுட்டே போவாங்க. அதெல்லாம் கை வலி கடுத்தே அவன் செத்து போயிடுவான் அவன். ஆனால் இத்தனை வருஷம் அப்படி தான் பண்ணாங்க. யூரியா வீசிக்கிட்டே போகணும், உரத்தை வீசிக்கிட்டே போகணும். ரிட்டர்ன் போகும்போது திருப்பி அதில் தான் வரும். அந்த யூரியாவில் நம்ம நடந்து என் கால் பாதமே பொத்து போய் கோடு கோடா எனக்கு இப்போ வந்து பிரச்சனை இருக்குது. என் காலில் வெடிப்பு எனக்கு இப்போ வந்து பிரச்சனை இருக்குது. ஆனால் அப்போ இருந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்கின்னே போயிடுச்சு. விவசாயம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதில் நம்ம கொண்டு போய் நம்ம முதலீட்டை போட்டுட்டு அந்த விவசாயி அதில் திரும்ப அந்த முதலீட்டை எடுக்கிறதுக்குள்ள அவன் உயிரே போயிடும். பல நேரங்களில் அந்த முதலீடே அவனுக்கு வராது, நட்டப்போட்டு தான் போய் நிற்பான். அப்படி இருந்தாலும் அவன் மீண்டும் அந்த தொழில் தான் பண்ணுவான். நம்ம எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், நஷ்டப்படுறோம்னா திரும்பி அந்த பிஸ்னஸை பண்ண மாட்டோம். ஆனால் விவசாயி மட்டும்தான் எத்தனை முறை நஷ்டப்பட்டாலும் அவன் அந்த மண்ணை விட்டு வெளில வரவே மாட்டான். நான் எங்கள் அப்பாட்டே சொல்லியிருக்கேன், அப்பா விவசாயங்கிறது ஒரு சாபக்கேடுப்பா, அது இந்த ஜென்ரேஷனில் முடியாதுப்பா, அதை விட்டுருங்கப்பான்னு கூட நான் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன். விட்டுட்டு என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறாரு எங்கள் அப்பா. இதை விட்டுட்டு நான் என்னடா பண்ணுவேன்னு கேட்குறாரு. நான் விளையாட்டுத்துறையை நான் கொச்சப்படுத்தலை, விளையாட்டுத்துறை தேவை தான். ஆனால் நீங்கள் இளைஞர்கள் மத்தியில் என்ன விதைக்கிறீங்க தெரியுமா? விவசாயத்தை விட விளையாட்டு கஷ்டம் அப்படின்னா விவசாயம்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. இங்கே சமூக மாற்றம்ங்கிறது தேவை. இந்த சமூகத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன், என்ன லாபம், என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. கடந்த ஆட்சியில் திமுக எதிர்த்து பேசணும், இன்னைக்கு திமுக தோத்துட்டாங்க. ஆனால் திமுக தோத்ததை நான் உண்மைக்குமே நான் வருந்துறேன். ஏன்டா திமுக தோத்துச்சுன்னு நான் இப்போ வருந்துறேன். ஏங்க, திமுகன்னு ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் கூட ஒரு கருத்தியல் ரீதியாக ஏதோ ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு ஜாதி கட்சி வச்சு நடத்துறவங்க கிட்ட கூட ஒரு கருத்தியல்னு ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. ஆனா இங்க தாவேகா கிட்ட என்ன கருத்தியல்னே தெரியலங்க. அது தமிழ் தேசிய கட்சியா, திராவிட கட்சியா,
அவங்க கொள்கை தலைவர்கள் யாருன்னு அவங்க தொண்டர்கள்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கொள்கை தலைவர்களோட கொள்கையெல்லாம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டா, அது என்ன இவ்வளோ பெருசா கேட்குறீங்கன்றான். ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி தொடர்ந்து இது பண்ணிட்டே இருந்தான். நான் சொல்றேன், டேய் விட்றா தம்பி, சொன்னா கேளுடா, நீ போய் படிச்சுட்டு வாடா, தயவு செஞ்சு போயிட்டு வாடா, நம்ம பேசுவோம்டான்னு கேட்கவே இல்லை. ஆர்டிகல் 19 என்ன தெரியுமாடா தம்பி, செக்ஷன் 1 இருக்கு, அது செக்ஷன் 1 என்ன தெரியுமாடா தம்பி கேட்டோன்னே, என் மேலே கேஸ் போட போறியா, போட்டு எனக்கு நீதிபதியே தெரியும் அப்படின்றான். ஆர்டிகல் 19 செக்ஷன் 1 அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அடிப்படை பேசிக் ரைட்ஸ்னா என்னன்னு கூட நம்ம மறந்துட்டோம். அடிப்படை உரிமையை நம்ம இழந்துட்டோம். எதுவுமே இல்லை நம்ம கிட்ட. என்னால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து நேரில் பார்க்க முடியாது. உங்க இந்த மீடியம், இந்த சிஸ்டம், இந்த நெட்வொர்க்கு, இந்த டிஜிட்டல் மீடியா, இதை வச்சு தான் நான் இன்னைக்கு உங்களை வந்து நான் அணுகிறேன். எனக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க? எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லாமல், யாருக்கிட்டையும் காசு வாங்காமல், எந்த ஒரு சூழல்லையும் நம்ம பின்வாங்காம, ஏதோ ஒரு சின்ன மாற்றம் உருவாகிடாதான்னு சொல்லி நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். சின்ன மாற்றம் உருவாகிடாதா? சிஜேபின்னு சொல்லி ஒரு கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஒரு கட்சி வட இந்தியாவில் உருவாக்கப்படுது. ஏன் உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, நீதிபதி அவர் வந்து ஒரு வார்த்தையை முன் வச்சுட்டாங்க. என்னென்னு, இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் இந்த நெட்டை வச்சுக்கிட்டு, ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை, அதிகாரத்தை கேள்வி கேட்குறாங்க, இவங்களாம் கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. உடனே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஒரு தரப்பு வந்து ஒரு சிஸ்டம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. காக்ரோச் தான் எங்களோட அடையாளம். எதை அவமானப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்களோ அந்த வார்த்தையை அடையாளமாக மாற்றி இப்போ நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. அந்த அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த கட்சி, அந்த இயக்கத்தினுடைய சமூக வலைதளத்தை மத்திய அரசாங்கம் முடக்குது. சம்மந்தப்பட்ட நபர் உருவாக்குன அந்த நபர் இந்தியாவுக்கு வந்தாருன்னா கைது பண்ணுவோம் அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. இன்னைக்கு அவங்க கட்சியை அங்கீகரிக்க போகிறாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் மாற்றம் உருவாயிருக்கு வட இந்தியாவில். நம்ம யாரை தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, யார் படிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, யார் லிட்ரஸியில் வந்து ரொம்ப டவுனில் இருக்காங்க, அங்கெல்லாம் சாதிய உணர்வு அதிகமாக இருக்குது, அவங்கெல்லாம் இன்னும் மதவாத சிந்தனையில் இருக்கிறாங்க, அவங்களாம் இன்னும் பிற்போக்குத்தனமாக இருக்காங்க, நம்ம யாரை இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வந்து குறிப்பிட்டோமோ, இன்னைக்கு அவங்கக்கிட்ட ஒரு புரட்சி ஏற்பட்டுருக்கு. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. இன்னைக்கு விஜய் கையில் ஒரு 3 ஜென்ரேஷனுடைய வாழ்க்கையே இருக்குது. ஜென்சி மட்டும் இல்லை, ஜென் ஆல்ஃபாவோடைய வாழ்க்கையும் அங்கே தான் இருக்குது. 3 ஜென்ரேஷனை விஜய் கையில் வச்சிருக்காரு. ஒரு கல்ட்டு கும்பலை உருவாக்கி வச்சிருக்காரு. எது பேசினாலும் தப்புன்ற ஒரு மனப்பானை. இப்போ கூட நம்ம பேசுகிற விஷயங்கள் அவங்களுக்கு புரியாது. இப்போ கூட நான் அந்த வீடியோவில் என்ன பேசுறேன்னு அவனுக்கு புரியாது. அவன் இப்பவும் கீழே வந்து கதறு அழுங்கடா, நல்லா அழுங்கடா, இப்படி தான் போட்டுட்டு இருப்பான். பழைய பரத்தா இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோனை போட்டு கூட நான் உரண்டு எழுப்பேன், சண்டை எழுப்பேன். திமுக காரங்கிட்டே நம்ம உரண்டு எழுத்துருக்கோம். விசிகா காரங்க ஃபோனை போட்டாங்கன்னா நம்ம டஃப் கொடுத்து பேசிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு இவனுங்களை பார்த்தா பாவமாக இருக்கு. இந்த சமுதாயத்தை பார்த்தா பயமா இருக்கு. ஒரு ஒரு ஏதோ ஒரு பேரலல் யூனிவர்ஸில் நான் வாழ்றணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரிசல்ட்டுக்கு முன்னாடி தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஏதோ பேரலல் யூனிவர்ஸில் போய் நம்ம விழுந்துட்டோமோ, அந்த யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ, இந்த யூனிவர்ஸில் விஜய் என்ன ஜெயிச்சிட்டாரோ அப்படின்ற மைண்ட் செட்டில். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜயெல்லாம் பிடிக்கும். விஜய் படத்தை பார்த்துருக்கேன், விஜய் மாதிரி பேச ட்ரை பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். சில பேர் பேசும்போது கேட்பாங்க, என்ன உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியுன்ற மாதிரிலாம் கிளம்பி போயிருப்பேன். ஏன்னா விஜயை காப்பி அடிக்கலாம் பேசுவாங்க. ஆனால் நான் எந்த சூழல்லையும் சினிமாவையும், எனக்கு பிடித்த ஒரு நடிகரையும், எனக்கு பிடித்த தலைவரையும், அரசியலையும் நான் ஒப்பிட்டு பார்த்ததே இல்லை. எனக்கு இவங்க இங்கே, அவங்க அங்கே. ஆனால் இப்போது விஜய் வந்து திருச்சிக்கு போயிருக்காரு, திருச்சி கிழக்கு போயிருக்கு, நன்றி சொல்கிறதுக்காக போகிறாரு. அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம், என் தெய்வத்தை பார்த்துட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சிஎம் ஆயிருக்காரு தெரியுமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன கஷ்டப்பட்டு சிஎம் ஆனாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. அவர் மொத்த தேர்தல் பிரச்சாரத்திலே பேசினதை எடுத்து பார்த்தோம்னா ஒரு 1.5 மணி நேரம் கூட வராதுங்க, அதுக்குள்ளேயே முடிஞ்சிருமுங்க. எந்த மக்கள் போராட்டத்துக்கும் அவர் வந்து நிற்கலைங்க. மக்களுக்காக எந்த மக்கள் போராட்டத்தையும் அவருக்கு அந்த கட்சி ஆரம்பித்த அந்த 3 வருஷத்தில் அவர் பண்ணவே இல்லைங்க. ஒரே ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க, அதுவுமே கின்னஸ் ரெக்கார்டுங்க. அவ்வளோ சின்ன போராட்டத்தை உலகத்தில் எவனுமே பண்ணியிருக்க முடியாதுங்க.
எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, ஒரு சைடு திமுக தோத்தது. திமுக தோக்கணும்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு 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 அவங்க தோக்குறதுனால இப்படி ஒரு பாதிப்பு வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இந்த சைடு பார்த்தோம்னா நாம் தமிழர்ல இருந்து ஒரு ஆள் கூட சட்டமன்றத்துக்குள்ள போலங்கிற வருத்தம் இருக்கு. ஒரே ஒரு நபர் இன்னைக்கு நாம் தமிழர்ல இருந்து சட்டமன்றத்துக்குள்ள போயிருந்தாங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய அந்த வேற மாதிரி இருந்திருக்கும். நல்லா கவனிங்க. உதயநிதி மேல எனக்கு ஒரு மதிப்பு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சனாதன ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுது. இங்க அந்த சைடு அண்ணாமலை உட்காந்து எதிர்க்கிறாரு. பல இடங்கள்ல உதயநிதி மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. அதனாலதான் இந்த தேர்தல் தோத்து போனாருன்னு கூட சில பேர்லாம் பதிவு பண்ணாங்க. ஆனா அதே நபர் முதல் நாள் சட்டமன்றத்துல அவரு பேசி முடிக்கும் போது தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, சனாதனம் ஒழிகன்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. மறுபடியும் ஒரு அதிர்வலை. அந்த வார்த்தையை சொன்னாதானடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு இல்லைன்னு சொல்லும் போது நான் மறுபடியும் சொல்லுவேன்டான்னு அந்த மனுஷன் வந்து பதிவு பண்றாரு. எனக்கு டோட்டலா எனக்கு உதயநிதி பார்க்கும்போது தைரியம், இன்னும் இப்படி ஒரு தைரியமா அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த சைடு அதிமுக ஒரு எவ்வளவு பெரிய இயக்கம், இன்னைக்கு ஒரு நபர் அந்த கட்சி ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி தீக்குளிச்சு இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த கட்சி ஒண்ணு சேராம நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் இப்பயும் சொல்றேன், அதிமுகல இருக்கக்கூடிய நபர்களை யாரையா கூப்பிட்டு வச்சு நீங்க எப்போ வந்து கட்சியில சேர்ந்தீங்கன்னு கேளுங்களேன். நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில இருக்கேன், நான் ஜெயலலிதா அம்மையாருடைய காலத்துல இருந்து நான் கட்சியில இருக்கேன்னு பேசுவாங்க. அவங்க அடுத்த தலைமுறை கிட்ட அவங்க கட்சியை கொண்டு போகல. திமுக அதிமுக 2 பேரும் பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். அடுத்த தலைமுறை கிட்ட கட்சியை கொண்டு போகல. நாம் தமிழர் என்ன தப்பு பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க அடுத்த தலைமுறை கிட்ட தான் கட்சியை கொண்டு போறாங்க. அடுத்த தலைமுறை தான் இங்க தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கு. ஆனா ஏன் தோத்து போறாங்கன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, எந்த ஒரு நிர்வாக திறனும் இல்ல, அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு பேசிக் அறிவு இல்ல, எதை எதிர்க்கணுமோ யாரை எதிர்க்கணுமோ அவங்களை எதிர்க்கிறதுக்கான தைரியம் இல்லை. வள்ளுவருக்கு காவி உடை பூத்துறாங்க. ஏன்பா பூத்துறீங்கன்னு கேட்டோம்னா, இங்க வந்து இவர் விஜயோட ஃப்ரெண்டு சொல்றாரு நோ கமெண்ட்ஸ், அதை பத்தி அப்புறம் பேசுவோன்றாரு. கச்சத்தீவை பத்தி கேட்ட நோ கமெண்ட்ஸ் அப்புறம் பேசுவோன்றாங்க. எல்லாமே நோ கமெண்ட்ஸ் அப்புறம் பேசுவோம். எப்பங்க பேசுவீங்க? எப்பதான்டா பேசுவீங்க நீங்க எல்லாம்? எனக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குங்க. எனக்கு இப்ப ஏதோ ஒரு அரசியல் ஒரு கட்சியில போய் சேர்ந்து இந்த மக்களுக்கான அரசியல் பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா என்னன்னா, எந்த கட்சி தேர்ந்தெடுக்கிறது? நான் இப்போ இவன் தான் நல்ல கட்சின்னு நம்ம யாருமே அடையாளப்படுத்த முடியாது. இப்பொழுதைக்கு இருக்கு கெட்ட கட்சியாவே இருந்தாலும் அந்த கெட்டதுல தலைவர் கொஞ்சம் டீசெண்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஃபிக்ஸ் ஆக முடியும் போல. காங்கிரஸ் எனக்கு உடன்பாடு இல்லை, பாஜக எனக்கு தெரியல, எனக்கு தெரில, அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாராம், பேசாம அங்கே போய் சேர்ந்தலாமான்னு யோசிச்சுட்டு என்னன்னே எனக்கு புரியலை, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் கட்சியில் சேர்ந்துடலாமா வேணாமா, யூடியூப்ல உட்காந்து பேசுவோமா, சும்மா பேசி நம்ம என்ன பண்ண போறோம், ஒன்றும் பண்ண போறது இல்லை. சரி, நம்ம ஊர்ல நம்ம ஒரு 4 பசங்களை ஒன்று சேர்த்துட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோமா, இல்லை ஒரு ட்ரஸ்ட் எதுவும் ஆரம்பிச்சு அந்த ட்ரஸ்ட் மூலயமா ஏதாவது நல்லதை கொண்டு போய் சேர்க்க முடியுமா, இல்லை ஏதோ ஒன்று பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு தெரில, உங்ககிட்டயும் நான் பதிவு பண்ணுறேன். நான் அடுத்த வீடியோ வரேன். நம்ம விஜய் இப்போ பேசியிருப்பார் திருச்சி கிழக்கில், அவர் பேசி முடிச்சிருப்பார் நேரத்துக்கும். முடிச்சதுக்கப்புறம் நான் அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். ஆனால் இந்த வீடியோ எதுக்குன்னா, முழுக்க இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு மைண்டே டவுன் ஆயிடுச்சு. டோட்டலாக டவுனு. ஏதோ புரிதலில் தப்பு இருக்கா, இல்லை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா, இல்லை நமக்கு இந்த அரசியலை இந்த இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க தெரியலையா? என் கூட படித்த பசங்கள்லாம் ரொம்ப நல்லா படித்த பசங்களாம் இருக்கானுங்க. இன்னைக்கு அவனுங்கெல்லாம் பேசிக்கா ஒரு மனிதனுக்கு தேவையான உரிமைகள் என்னன்னு கூட அவனுக்கு தெரியல. பேசிக் அது கூட அவனுக்கு தெரியல. எலைட் பீப்புள் இத்தனைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பண பிரச்சனை இல்லை, குடும்ப கஷ்டம் பெருசா இருக்காது, எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தா அவன் குடும்பத்துக்குள்ளே அம்மா அப்பா சண்டை, பொண்டாட்டி பிள்ளைங்க சண்டை இப்படிதான் இருக்கும். அவனுக்கு இந்த சமுதாயத்துக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு பிரச்சனையாவே இருக்காது. ஆனா நமக்கும் இந்த சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்கு. தெரியல, 66,000 பேரோ என்னமோ நம்மலாம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். பட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சேனல் நீங்கள் ஆதரிப்பீங்க, பல பேர் திமுக சேனல் ஆதரிப்பீங்க, சில பேர் பிஜேபி சேனல் ஆரம்பிப்பீங்க, சில பேர் நாம் தமிழருக்கு, சில பேர் அதிமுகக்குன்னு
அங்கங்க இருப்பீங்க. சில பேர் விஜய கூட நீங்க ஆதரிக்கிறக்கூடிய ஆட்கள் கூட இந்த சேனல பார்க்கலாம். ஆனா, நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிங்க. எங்க தப்பு பண்றோம்? என்ன தப்பு பண்றோம்? எங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.